சொல்கிறாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் ஆகக்கூடாது. அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா, நிதானமாக இருந்து சரி விடு பார்த்துக்கலாம், அது என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசி அதுக்கான தீர்வு என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர பாருங்கள். தப்பு பண்ணிட்டு சொல்கிறப்போ பண்ணிட்டியா போச்சா, நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்டியா, எனக்கு தெரியும், நீ அப்படி தான், நீ இப்படி தான், நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா, அவனுக்கு திமிரு, படித்த திமிரு, பண திமிரு, அது இதுன்னு சொல்லி வார்த்தைகளை என்றைக்குமே முள்ளாக தைக்காதீங்க. அது அவங்க மனசில் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை அடிக்கடி சொல்லி காமிச்சிட்டே இருக்காதீங்க. புரியுதா? ஒருக்கா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அதே தப்பு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக டெய்லி இதை சொல்லி காமிக்கிறது, அப்பப்போ குத்தி காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணிக்கோங்க. உங்கள் மனைவி தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை வச்சு என்றைக்குமே மட்டம் தட்டாதீங்க. அப்படி மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு